வாக்குக்கு காசு கொடுப்போம், அது ஒரு கூட்டம். என் மக்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்போம், அது ஒரு கூட்டம். குடிக்க வைப்போம், ஒழிப்போம். நன்றாக எங்கள் பிள்ளைகளை படிக்க வைப்போம், அது ஒரு பக்கம். மும்மொழி கொள்கை அவன் அங்கிட்டு, அது இந்த தேர்தல் இடம் இல்லை, போட்டு வேலையும் இல்லை. இருமொழி கொள்கை இந்த பக்கம். ஒரே மொழி கொள்கை தமிழ். இதான் நீங்க இருக்கிற போட்டி. போட்டு குழப்பிக்க கூடாது. நீ இலவசம், அவன் மிக்சி கிரைண்டரு, அவன் தொலைக்காட்சி, அப்புறம் மடிக்கணினி, மிதிவண்டி, அதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கான். இலவச அரிசி. இங்கிட்டு என்னுடைய தம்பி ஒருபடி மேலே போய் உந்துருளி மோட்டர் பைக்கு காரு. இப்போ நான் வந்து வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர். ஏன் ஏன்னா இல்லை தம்பி ஒரு காரு மோட்டர் பைக் கொடுக்குறாருன்னா ரோடு சரியில்லை, சாலை சரியில்லை, ஒரு வேலை என் ஹெலிகாப்டர் பறந்து வேற ஒரு இடத்துக்கு போய்க்கலாம். அதனால இலவசம் ஒரு கூட்டம். இலவசம் என்பது வளர்ச்சி திட்டம் அல்ல, அது வீழ்ச்சி திட்டம், கவர்ச்சி திட்டம். ஏன் ஆறுதலால் காயங்கள் ஆறுவதில்லை, அழுவதனால் எதையும் அடைந்து விட முடியாது, தூரல்களால் பயிர்கள் விளையாது. என் தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசம். தவத்திற்குன்ற குடியேறிகளால் என்ற பெருந்தகை. இலவசத்தில் இழக்கிற பணத்தை எங்கிருந்து வருகிறீர்கள்? எங்கள் கேள்வி. நீ என்ன செய்வார்? இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலை இல்லாது என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவேன். கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமைமிக்க வாழ்வு, அதுதான் இந்த பிள்ளைகளின் கனவு. மோட்டார் பைக் அவனே வாங்கிக் கொள்வான், மகிழ்வுந்து கார் அவனே வாங்கிக் கொள்வான், மடிக்கணினி அவனே, மிதிவண்டி அவனே, வீடு அவனே கட்டுவான், மாவரைக்கிற எந்திரம், மசாலா அரைக்கிற அவனே வாங்கிக் கொள்வான். ஏன்? வாழ்வாதார பெருக்கம், வருவாய் பெருக்கம் திட்டம் பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் கனவு. அதற்கு என்ன வழி? தற்சார்பு, பசுமை, தாய்மை பொருளாதாரம். என்ன பொருளாதாரம்? நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை, வேலை வாய்ப்பு, வளர்ச்சி. உன் வாழ்விடத்திலே அரசு பணி. சாராய பொருளாதாரம் 50,000 கோடி, பால் பொருளாதாரம் ஆண்டுக்கு 1,50,000 கோடி. சாராய பொருளாதார பக்கம் ஒரு கூட்டம், பால் ஒரு பக்கம். இது உயிரை எடுக்கும், இது உயிரை கொடுக்கும். எதன் பக்கம்? என் மக்கள். இதாங்க இருக்கிறது. சாராயம் விற்பவன் அரசு வேலை, ஆடு மாடு வளர்த்து பால் கறி அதை செய்பவன் அரசு வேலையா இருக்கக்கூடாதா? அப்போ பால் பொருளாதாரம். ஒவ்வொன்றுக்கும் மாற்று. எது மாற்று? இதுதான் மாற்று. பேருந்து கட்டணம் அல்ல, இலவசம். ஆக சிறந்த கல்வி, உலகத்தின் தலை சிறந்த கல்வி. உலகத்திலே முதலிடத்தில் தென்கொரியா, 2வது ஜப்பான், 3வது சிங்கப்பூர், 4வது ஹாங்காங், 5வது பின்லாந்து. சின்ன நாடு, 6 கோடி மக்கள். இந்த 5 நாட்டையும் முந்திக் கொண்டு அன்னை தமிழினத்தின் பிள்ளைகள் ஆக சிறந்த கல்வியை என் பிள்ளைகளுக்கு பெற்றுக் கொடுங்கள். பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, தமிழ் தேசிய நாட்டின் செல்வங்கள். ஒரு நாட்டின் செல்வத்திலே ஆகப்பெரிய செல்வம், ஆகப்பெரிய வளம் அறிவு வளம்.